சென்னையில் திமுக நிர்வாகிகளுடன் மீண்டும் 1-to-1 ஆலோசனையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கியுள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ் வணக்கம். எத்தனை நாட்களுக்கு பிறகு முதலமைச்சர் தலைமையில் இந்த 1-to-1 சந்திப்பு நிகழ்கிறது? இதில் எத்தனை நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? என்ன மாதிரியான ஆலோசனை வழங்கப்பட இருக்கிறது? வணக்கம். திமுக நிர்வாகிகளோடு மீண்டும் 1-to-1 ஆலோசனையை தொடங்கியிருக்காரு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக நிர்வாகிகளை தயார்படுத்தும் விதமாகத்தான் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியா நிர்வாகிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்து கருத்துக்களை கேட்டுட்டு வராரு. இதுவரைக்கும் 13 நாட்கள் 39 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை முதலமைச்சர் சந்தித்திருக்கக்கூடிய சூழல்ல 14வது நாளாக இன்றைய தினம் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் கருத்துக்களை எல்லாம் கேட்டுட்டு வராரு. குறிப்பா இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 10 நாட்களாகவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருத்துவ சிகிச்சை மற்றும் ஓய்வின் காரணமாக இந்த 1-to-1 சந்திப்பு அப்படிங்கிறது நடைபெறாமலேயே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 3 வாரத்துக்கு பிறகு மீண்டும் இந்த 1-to-1 சந்திப்பு அப்படிங்கிறது தான் திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்துல தொடங்கியிருக்கிறது. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையுமே திமுகவுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்னு நிர்வாகிகளோடு கருத்துக்களை கேட்டுட்டு வராரு. அதன் அடிப்படையில் 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகளை முடுக்கிவிடவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டமிட்டிருக்காரு. அந்த வகையில தான் மீண்டும் இந்த 1-to-1 சந்திப்பு அப்படிங்கிறது திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. உங்கள் தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.